அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் சீமான் மாதிரி ஒரு ஆளை வந்து இது வரைக்கும் அவங்க பார்த்ததில்ல அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வந்து மலரக்கூடாது வளரக்கூடாது என்பதற்காக பல அந்த என்ன சொல்றது சித்து விளையாட்டுகள்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. அதில் பல பேர் வந்து அடிபட்டு போனாங்க. அது நம்மளோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மிகவும் போற்றக்கூடிய மதிக்கக்கூடிய அத்தனை பேரையும் வந்து இந்த சுனாமி அலை வராப்புல இந்த திராவிடம் வந்து அப்படியே அள்ளி சாப்பிட்டு போயிடுச்சு. அதை மீறி மீறி தப்பி தவறி ஏதாவது ஒரு ஆள் வரலாம் அப்படின்ட்டு வந்தவங்களையும் அது வந்து இதை அப்படியே கொண்டு போய் கரைச்சி கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மொழி போர் அந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா அப்போ எழுந்து வந்தவங்கள இல்லை மொழிக்காக இருந்தது வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் காட்டி இவங்களெல்லாம் வந்து அதில் அப்படியே அள்ளி சாப்பிட்டு போயிடுச்சு. இப்போ அதே போல வந்து அண்ணன் சீமானி வந்து கரைச்சிடலாம், இதை வந்து முடிச்சிடலாம், நம்ம தமிழ் தேசம்னா இந்த மண்ணில் கிடையாது, நம்ம 2009 எப்படி வந்து பதவி ஆசைக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம வந்து எல்லா அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோமோ அதே போல இன்னுமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் வந்து இந்த திமுக இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே சரியா இருந்தது, அதான் எதிர்பார்த்து இருந்தது. அதே போலதான் தேசிய கட்சிகளும் எப்படி இருந்தாலும் இந்த கட்சி அல்லது அந்த கட்சி இதோட ஒரு கூட்டணி இல்லாட்டி அதோட ஒரு கூட்டணி இப்படி நம்ம வந்து அழகா சவாரி செய்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம கிராமத்து பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது இப்போ கோடை காலம். இப்போ வந்து இந்த எரும மாடு இப்போல்லாம் எரும மாடு அதிகமாக இல்லை, இருந்தாலும் வந்து எரும மாடு இருந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எரும மாட்டு மேலே ஏதோ ஒரு சின்ன ஒரு புண்ணு வந்திருக்கு அப்படின்னா அது மேலே ஏறி வந்து இந்த காக்கா வந்து கொத்திக்கிட்டே போகும். எரும மாட்டுக்கு வந்து இந்த காக்கா வந்து கொத்துனே தெரியாம அந்த எரும மாடு போயிட்டே இருக்கும். அதே போலதாங்க தமிழர்கள்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி கிட்ட சாதாரணமா எதுக்குமே லாய்க்கலாம் அதோட உணவுக்கு எப்படி காக்கா வந்து உணவு எடுத்து சாப்பிடுதோ அது போல அதுக்கான ஒரு வாழ்வியலுக்காக நின்றுட்டு இருந்த இந்த திராவிடம் வந்து தமிழர்கள் வந்து சாப்பிட்டு இருந்தது. அதே போலதான் இதுக்கு வந்து இன்னொரு உதாரணம் கூட நீங்க சொல்லலாம். மிக வலிமையான யானை அதோட வலிமை தெரியாம இந்த பாகன் சொல்ற கடைக்கெல்லாம் போய் வந்து கடை வந்து கையேந்தி நிற்கும் பாருங்க. கேட்ட தும்பிக்கையில கொண்டு போய் யானை வந்து வாங்கிக்குதான் அங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுதான். அதனால வந்து அங்க வாழைப்பழத்தை தராங்கன்னா வாழைப்பழம் யானைக்கா அதுல வர வருமானம் பாகனுக்கான். இப்படிலாம் போயிட்டு இருக்கும் பாருங்க. இது போலதாங்க தமிழர்களை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து கரைச்சிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இப்பெல்லாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக போராடி கடைசி வரை நின்றுட்டு இருக்கிற ஏன்னா இதை வந்து நம்ம தெளிவாக சொல்லணும். ஐயா பே மணியரசன் போன்றவர்கள் இங்கே இந்த விக்டர் ஐயா போன்றவர்கள்லாம் நிறைய வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. நிறைய வந்து இதுக்காக வந்து பல போராட்டங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. போராட்டங்கள்லாம் ஒன்று இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் இப்படி இறங்கி இறங்கி நின்று அப்படி இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு நடக்கிற போர் மாதிரி நிற்கணுன்ற அவசியம் இல்லை. கருத்தியலான போரை வந்து அவ்வளோ அழகா வந்து விழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நம்ம பே மணியரசன் அவர்களே அப்ப என்ன சொல்றாரு, சீமானும் சீமானின் தம்பிகளும் நாம் தமிழர் கட்சியும் வந்த பிறகுதான் பல கிராமங்களுக்கு பட்டி தொட்டிக்கு எல்லா இடத்துக்கும் தமிழ் தேசியமா போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து என்ன இங்க சிக்கலாகி போயிடுது. நம்மளோட அது என்ன சொல்றது, நானும் மதுரைக்காரன் தான்டா நம்ம விசால் இருக்காருல்ல, அவர் திடீர்னு மதுரைக்காரர் ஆயிடுவாரு, திடீர்னு தஞ்சாவூர் ஆயிடுவாரு, திடீர்னு திருவாரூர் ஆயிடுவாரு, திடீர்னு சென்னைக்காரன் ஆயிடுவாரு, திடீர்னு தமிழர் ஆயிடுவாரு. அது ஆவறதுல கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு சொல்றாரு, ஏன் நான் வந்து இங்க தெலுங்கரா இருக்கதான் பிரச்சனையா, அண்ணன் சீமானுக்கு தான் இது வந்து பிரச்சனையா இருக்கும். ஆமா அவனுக்கு தான் இருக்கும், எங்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா நாங்க தான் எங்கள் அக்கா தங்கச்சி கதற இருந்த சமயங்கள்ல காதுல கேட்க முடியாம தினந்தோறும் தூக்கத்தை இழந்துட்டு இருந்தவங்க நாங்க தான். நீ இருக்கிற அதே சினிமா துறையில நீ இருக்கிற அதே இடத்துல நின்றுட்டு இருந்தவங்க அண்ணன் சீமான். அதுக்கப்புறம் களத்துக்கு வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப எங்களுக்கு தான் வந்து அதோட வழி தெரியும். அப்ப இதெல்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி வந்து திராவிடம் வந்து இங்க தமிழ் தேசியம் தமிழ் தேசியர்களை உள்வாங்கியதோ அதே போல வந்து உள்வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணன் சீமான் என்னைக்கு வந்து அவர் வந்து அரசியல் இந்த இவங்க என்ன சொல்றது நமிதா போய் கையாட்டுவாங்கல்ல அவ்வளவு கையாட்டிக்கலாம் அண்ணன் வரல. ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கெல்லாம் செய்துட்டுலாம் வரல. அவரு இங்க நடக்கிற ராங்கெல்லாம் பார்த்துட்டு இது வந்து சரி வராது, இதுக்கப்புறம் சாங்கு போட்டுட்டு இருக்க கூடாது, நம்ம இனமே வந்து சங்கு ஊதிக்கிட்டு இருக்கான் நம்ம இனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாங்குன்னு கத்திக்கிட்டு வந்த அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொருத்தனையும் மானத்தோடையும் சூடோடையும் சொரணோயோடையும் தம்பிகள் சாதியாக இருந்த தம்பிகளை மதமாக இருந்த தம்பிகளை அத்தனை பேரையும் அதுல இருந்து அப்படியே அந்த இதுல இருந்து கலக்கி அதுல இருந்து எடுத்து சுத்தப்படுத்துறது மாதிரி சுத்தப்படுத்தி தூய்மையான கறந்த பாலில் இருந்து வந்த பிள்ளைகளா வந்து உருவாக்கி எங்களை மாதிரி பல பேரை உண்டு பண்ணி இந்த களத்துல இந்த மண்ணுனா என்ன மக்கள்னா என்ன
மக்களுக்கான அரசியல்னா என்ன, அரசியலுக்கும் வாழ்வியலுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? அப்ப இது எல்லாத்தையும் வந்து உருவாக்குறது தீர்மானிக்க அரசியல்னா அந்த அரசியலை வந்து நம்ம தீர்மானிக்கிற இடத்துக்கு நம்ம வரணும் அப்படிங்கிற முழு 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 என்ன சொல்றது, ஒரு பேராசிரியர் செய்ய வேண்டிய வேலையை, ஒரு அறிஞர்கள் செய்ய வேண்டிய வேலையை அத்தனையும் ஒட்டு மொத்தமா அண்ணன் சீமான் அவர்கள் செய்து ஒவ்வொருத்தரையும் வார்த்து வச்சிருக்கிறாரு. முன்னாடியாட்டம் வந்து நீங்க இங்க பேசிட்டீங்கன்னா ஆமாங்க நீங்க சொல்றதாங்க சரி, பாக்கி எல்லாம் வேஸ்ட் அப்பெல்லாம் சொல்லிட்டு போறதுக்கெல்லாம் இங்க இல்ல. உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் ஒன்றிணைஞ்சு இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறோம். இனிமேயும் வந்து 2009 காலகட்டத்தில் எப்படி எங்களுக்கு வந்து நீங்க வந்து தீங்கிழைச்சீங்களோ துரோகம் செய்தீர்களோ அது போல நம்மளால செய்ய முடியாது. வெளியில எங்கேயோ தனித்தனியா நின்றுட்டு இருக்க மாதிரி இருப்போம். ஆனாலும் கூட அண்ணன் சீமான் எங்களை வந்து வார்த்து வச்சிருக்கிறது இல்ல. இப்போ வெளிநாடுகள்ல இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்று சேர்ந்து வந்து நின்றுவோம். அதை நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இந்த சும்மா வந்து இந்த படம் காட்டுறது இந்த வேலையை காட்டக்கூடாது. ஏன்னா எப்பப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பெல்லாம் வந்து அண்ணன் சீமானின் சீமானின் அரசியலே அங்குது. இது என்னோட அரசியல், உங்களோட அரசியல், நம்மளோட அரசியல் இல்லையா? அண்ணன் சீமானுக்கு மட்டும் தான் வந்து இங்க வந்து நேர்ந்து விட்டுருக்குதா? இல்ல எனக்கு இல்ல தம்பி இடும்பவனும் கார்த்திகை இவங்களுக்கு தான் நேர்ந்து விட்டுருக்குதா? இது ஒவ்வொருத்தனோட கடமை. அவன் முன்னாடி நிக்கிறாரு நம்ம அண்ணன், அதுபோல் தம்பி வந்து முன்னாடி நிக்கிறான். இப்போ நாங்க வந்து என்னென்ன வேலைகள் செய்யணுமோ இங்க வந்து ஒரு பத்திரிகையில எங்க பேர் போட மாட்டியா, பத்திரிகையை நாங்க வச்சுக்கிறோம், எல்லாரோட பேரும் நாங்க போறோம்னு சொல்லி எங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஊடகத்துல நாங்க இறங்கிட்டோம் முழுமையா. இது போல பல பேர் வந்து பல இடங்கள்ல பல தளங்கள்ல எல்லா இடத்துலயும் நம்ம ஆட்கள் நிக்கிறாங்க. அதுதான் இவங்களால இப்போ பொறுத்துக்க முடியாம என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் ஒரு பொம்பளையை வச்சு அனுப்புவாங்க, அடுத்த புறணியை அள்ளி வீசுவாங்க. திடீர்னு வந்து இவங்களுக்கு இயேசுநாதர் மேல ஒரு பற்று வந்துடும், திடீர்னு கிருஷ்ணன் மேல ஒரு பற்று வந்துடும். அதே போல வந்து ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒன்னொன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு நடிகருக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. அது போலதாங்க நம்ம வந்து உதாரணத்துக்கு சொன்னா ஐயா கமலஹாசன் வந்து அதே போலதான் வந்தாரு. அவர் வந்தப்ப என்ன சொல்லிட்டு வந்தாரு, மாற்று அரசியல் நான் பேச போறேன் அப்படிதான் வந்தாரு. அதே போலதான் டிடிவி தினகரனை கொண்டு வந்தாங்க. டிடிவி தினகரன் வந்த சமயத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எல்லாம் சொன்னாங்க இன்னமும் தமிழர்களுக்கு வந்து இவதாங்க பாதுகாப்பு, பிஜேபி இவதாங்க எதிர்க்க போறாருன்னு. ஆனா போய் கரைஞ்சு விட்டாரு. அதுல கலந்தது மட்டும் பிரச்சனை இல்லை, ஆனா கரைஞ்சே விட்டாரு. அதுல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு ஐயா டிடிவி தினகரன். அதே போலதான் ஒரு தேர்தலையும் ஒருத்தவங்க கொண்டாடுவாங்க. இப்ப புதுசா வந்து இப்போ வந்து என்ன ஆண் நமிதான்னு கூட சொல்லிடலாம், வருத்தப்பட கூடாது. ஏன்னா நமிதா என்ன செய்வாங்க, ஹாய் மச்சான் அப்படிம்பாங்க. அப்போதான் வந்து அந்த போய் நிக்கிற இடத்துல என்ன ஆகும், அங்க இருக்கிற ரசிகர்கள் இவரை வந்து கவனிப்பாங்க, இவரை வந்து உற்று நோக்குவாங்க. அது மூலியமா இவருக்காக ஒரு மாசு உண்டாகும். அதே வேலைய இங்க வந்து விஜய் அவர்கள் செய்துட்டு இருக்கிறாங்க, கட்சியின் தலைவர்ங்கிற பேர்ல செய்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மேற்கொண்டு பாருங்க, இப்போ ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி விஜய் என்ன பேசினாரு, இங்க வந்து நீட்டு தேர்வுக்கு வந்து இவங்க திமுக வந்து மன்னிப்பு கேட்கணும். ஆமா கேட்கணும், ஏன்னா அவங்க வந்து போய் வாக்குறுதி வந்து கொடுத்துட்டாங்க. ஆமா சரி. ஆனா இன்னைக்கு தலைவராக இருக்கிற சீமான், தமிழினத்தின் சொத்தாக இருக்கிற சீமான் இன்னைக்கு கெத்தா வந்து நின்று கேட்கிறாருல, ஏங்க நீட்டு தேர்வுக்குன்னு சொல்லி எங்க வீட்டு பிள்ளைகளை இப்படி இல்லைங்க அவமானப்படுத்துறீங்களே, நீட் தேர்வுங்க தமிழ்நாட்டுல மட்டும் தான் நடக்குதா, இந்தியா முழுவதும் நடக்குது, ஏன் இது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அப்படி சுண்டி விட்டு கேட்கறான்ல, அவன் தான் தலைவன், அவன் தான் தளபதி. நீங்க எல்லாம் தலைவலி, இனத்தின் தலைவலி. நேரா மதுரைக்கு போறீங்க, மதுரையில இருந்து அங்க இருந்து கொடைக்கானல் போறீங்க, ஷூட்டிங் முடிக்கிறீங்க. ஷூட்டிங் முடிஞ்சோன்னா ஐயா விஜய் வந்து வராரு. விஜய் வரும்போது அவரோட ரசிகர் ஒருத்தன் பாருங்க எவ்வளவு ஒரு பைத்தியக்கார கூட்டத்துல நம்ம மாட்டிருக்கோன்னு. அவன் வந்து அந்த ஆளு இன்பராஜ்ன்ற பேரு, அவர் வந்து இதுக்கு சால்வை போத்த வந்தாராம். அவர் வந்து நெத்தியில வந்து அந்த பாதுகாவலர்கள் துப்பாக்கி வச்சுட்டாங்களா, சுட்டே இருக்கலாம் அப்படின்னு கூட சில சமயம் சொல்ல தோணுது. ஆனா சொல்லக்கூடாதுல்ல, நான் சொல்ல. ஏன்னா அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் வந்து தளபதிக்காக செத்தாலும் செத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தை சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க, அப்படி கூட செத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பைத்தியக்கார கூட்டத்துல போய் நின்றுட்டு இருக்கிற மாதிரி. இது வரைக்கும் ஒரு ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருந்த சமயங்கள கூட இப்படிலாம் கிடையாது. ஆனா அதோட ஒரு கேவலமா ஒரு ரசிகர் கூட்டத்தை அப்படி வருதுன்னா கூட இது வரைக்கும் எந்த தலைவனும் எந்த கட்சியின் தலைவனும் சரி, ஒரு நடிகரா இருந்து வந்தவங்க கூட சரி, ஆனா இது போல வந்து இப்படி கையாட்டுறது, அவங்க வந்து உசுப்பேத்தி விடுறது. அவன் வாரான், நீ சொன்னதை கேட்கல, அவன் காருக்கு பின்னாடி அப்படியே வாரான், கடவுளே கடவுளேன்னு கத்திட்டு வாரான். அப்படியே கதவை தள்ளி அப்படியே தள்ளி விட்டுணும் போல வந்து எனக்கெல்லாம். ஆனா அவரை வாரான், நீங்க டோரை திறந்துட்டு அவன்கிட்ட கை கட்டுறீங்கன்னா இது நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா? அப்ப நீங்க ஆதரிக்கிறீங்கன்னா நீங்க வந்து எப்படி வந்து சரியான ஒரு ஆளா இருப்பீங்க? அப்போ உங்களுக்கான அரசியலே தெரியல. 3 வாரத்துக்கு முன்னாடி நீட்டுக்காக வந்து திமுக எதிர்க்கிறீங்க,
நேத்து மேற்கொண்டு வந்து நீட் எக்ஸாம் நடந்துருந்துருக்கு. அதுல வந்து அவ்வளவு மாணவிகள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இவங்க புதுசு புதுசா கண்டுபிடிச்சு இந்த பொத்தான் இருக்கு பாருங்க, பட்டன் நிறைய இருக்குன்னு சில இடத்துல அறுக்குறாங்க, சில இடத்துல புது துணி போடுறாங்க. இது இதற்கு இன்னைக்கு நீங்க இறங்கி வந்த கையோடையே மதுரையில அந்த ஏர்போர்ட்ல நின்றுட்டு அந்த பத்திரிகையாளர் நின்று இருக்காங்க பாருங்க, அவங்கள்ட்ட இன்னும் ஒரே ஒரு வார்த்தை, நீட்டுக்கு வந்து இது போல நடந்த வந்து நான் கண்டிக்கிறேன் அப்படிங்க வந்து சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு சரியான ஆள், நீங்க ஒரு தளபதி. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்ப நீங்க நடந்துகிட்டீங்க பாத்தீங்களா, இங்க இருந்து இங்க போய் அங்க இருந்து வந்து எதுவுமே சொல்லாம, நீட் தேர்வுக்கெல்லாம் எதுவுமே சொல்லாம, உங்க ரசிகர்களை வந்து இது போல கொஞ்சம் கூட வந்து கட்டுப்படுத்தாம சும்மா ஒரு மேடைக்கு மட்டும் ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, இந்த காட்டுக்கருவி எவ்வளவு ஒரு இங்க வந்து எவ்வளவு ஒரு தேவையில்லாத ஒரு செடியோ, அதே போல டிவிக்கு தமிழக வெற்றி கழகம்ங்கிற இங்க தேவையில்லாத ஒரு கட்சா போயிடுங்க, போயிட்டு அதான் இங்க நிலைமை. அதெல்லாம் தெரியாம சில பேர் வந்து அவங்க ஆதரிச்சு நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் விஜயின் ரசிகர் நான், ஆனா சொல்றேன், விஜயின் ரசிகர் படத்துல மட்டும்தான், திரையில மட்டும்தான், தரையில கிடையாது. தரையில உங்களை மாதிரி எப்படி நீங்க வந்து திரையில எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஃபைட் பண்ணுறோம் டான்ஸ் பண்ணும்போது எவ்வளவு ஒரு அந்த துருதுருப்பா பண்ணுவீங்களோ, அதுக்கும் இந்த இங்க நிகழ்ல இருக்கிற அந்த ஒரு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லைங்கிறது என்ன மாதிரி ஆட்கள் தெரியுது. ஆனா சில பைத்தியங்கள் இருக்குல்ல, பைத்தியங்கள் தான் சொல்லணும் அதை. ஏன்னா அது வந்து நீங்க பேட்டி கொடுக்குது, எனக்கே தெரியாது, துப்பாக்கி வச்சது கூட எங்களுக்கு தெரியாது, எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சது விஜய் தான், என் உசிரே விஜய் தான், உசிரே போயிருக்குமே அப்படின்னு சொல்லி நானா தான் கேட்டிருப்பேன். நமக்கு லைன் கிடைக்கல, இல்லாட்டி அவர் லைன்ல வந்தாருன்னா நான் பேச தயாரா இருக்கிறேன். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி வந்து ஒருத்தவங்க இறக்குனாங்களோ அதே போலதான் விஜய் இறக்கி இருக்கிறாங்க. விஜய் வெல்வாரா அப்படின்னா, வெல்வாரா வீழ்வாரா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஜோசியம் சொல்ல வரல. விஜய் எல்லாம் கூட இந்த இடத்துல வென்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதோட ஒரு கேவலம், அதோட ஒரு மானங்கெட்ட ஒரு செயலும் இந்த மண்ணில் இல்லைங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் இருந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு புனிதர்கள் ஆகணும் அப்படின்னா, ஏற்கனவே அண்ணன் சீமான் சொல்லுவாங்க, இப்ப பாருங்க வருங்காலத்துல ஐயா ஸ்டாலினோட ஆட்சியை பார்த்துட்டு, எப்பா ஐயா கலைஞரோட ஆட்சியை எவ்வளவு பரவாயில்லப்பா அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசி மாதிரி சொன்னாப்ட. ஆனா இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நான் ஒரு 1952 இருந்து வாங்கின கடனை, இத்தனை ஆண்டுகள் வாங்கின கடனை, 45 ஆண்டுகளுக்கு மேல வாங்கின கடனை வெறும் 4 ஆண்டுகள்ல நம்ம ஐயா வாங்கி முடிச்சுட்டாரு அப்படிங்கிறதும் செய்தின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஒரு அறிவார்ந்த சமூகமா நம்ம இனத்துக்கு வந்து இனிமே வந்து இது போல ஒரு தலைவன் கிடைக்க மாட்டாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அரசியல் காலத்துல அண்ணன் சீமானின் கரத்தை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சு 2026 நமக்கு வந்து விளம்பர பலம் கிடையாது, இங்கே ஊடக பலம் நாங்க தான், எங்களை தான் நீங்க வந்து ஆதரிக்கணும், எங்களை தான் நீங்க வளர்த்து விடணும். ஏன்னா நாங்க தான் உங்களுக்கு சேர்க்கிறோம். இப்ப நம்ம தான் அதான் நாங்கிறோட பார்த்துட்டுகள் நிறைய பேர் இருக்கீங்க, நம்ம தான், நம்ம எல்லாம் தான். ஏன்னா அங்க வந்து கோணன்ல இருந்து கேனம் வரைக்கும் இருக்கிறாங்க, அதே போல எராமிசைலாம் சொராமிசா வரைக்கும் அங்க இருக்கிறாங்க. அப்ப நம்மள மாதிரி ஆட்கள் நமக்கு நாமே திட்டம், நம்ம தான் சரி. அப்ப நம்ம இதை கொண்டு போய் எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, அண்ணன் சீமான் வரும்போது மட்டுமல்ல, அண்ணன் சீமான் இல்லாத போதும் நீங்களும் நானும் நம்ம எல்லாருமே சீமானா தான் இருக்கணும். அப்போ வந்து உறுப்பினருக்கு வந்து நம்ம வந்து முகாம் போடணும், அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கொடையை வச்சுக்கிட்டு அங்கே போய் உட்காரணுங்கிறது மட்டும் கிடையாது. ஆனால் அதுவும் உண்டு, ஆனால் அது மட்டும் கிடையாது. நீங்களும் நானும் நடந்துக்கிறத பொறுத்து இப்போ எனக்கெல்லாம் அந்த மனு வருது பாருங்க, அது போல மக்களின் மனுவா இப்போ நான் எங்களை மாதிரி இருக்கிறவங்களே நீங்க வந்து பயன்படுத்திங்க, எந்த ஊர்ல இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் பயன்படுத்திக்கங்க. அங்க இந்த பிரச்சனை இருக்கு, இங்க பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்க, நாங்க செய்தி பண்ணி போடுறது தயாரா இருக்கிறோம், உங்க கூட நிக்க தயாரா இருக்கிறோம், எந்த அலுவலகங்கள்ட்ட எந்த அலுவலகங்கள் வேணாலும் பேச தயாரா இருக்கிறோம். ஆட்சி வந்து நடக்கிறதுன்னா இப்போ நடக்கிறது ஆளுங்கட்சி ஒரு ஆட்சியா இருக்கலாமே தவிர, அந்த ஆட்சியை வந்து எப்படி நடத்தணுங்கிறது சீமானும் சீமானின் தம்பிகளும் பல விஷயங்களை மாத்தி இருக்கிறோம். இப்போ நீங்க வந்து பேனா சின்னத்தை வைக்கிறதுல இருந்து, நீங்க பரந்தூர் விமான நிலையம், 8 வழிச்சாலை, இன்னும் நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் அடிக்கிட்டே போகலாம். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும். ஏங்க எங்கள்கிட்ட நீங்க வந்து எதுவுமே ஆட்சி அதிகாரமே நீங்க கொடுக்கல, ஆனா இந்த மண்ணையும் மக்களையும் காக்குறதுக்காக நாங்க வந்து உங்க கூட நின்றுட்டு இருக்கிறோம். சம்பந்தமே இல்லாம தன் படத்துக்கு போய் ஒரு ஷூட்டிங்காக போயிட்டு வராப்புல அந்த பையனுக்கு வந்து யார் என்ன ஆனாலும் கவலை இல்லைங்கிறதுனால இப்படி கையாட்டிட்டு போய் உசுப்பத்தி விட்டு போயிட்டு இருக்கிறாப்புல. ஆனா அவருக்காக போய் நிக்கிறீங்களே அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கொண்டு போய் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யாரு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் முழுமையாக கொண்டு போய் சேருங்க. எல்லாரையும் நம்ம ஆட்கள் ஆக்குங்க. அவங்க வந்து களத்துல வந்து நிக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்லை, ஆனா வந்து அவங்க வாக்ககத்துல வந்து நிக்கணும். ஓட்டு போடும்போது சீமான் என் பிள்ளை, இந்த பேசிட்டு இருக்க தம்பி நம்ம வீட்டு புள்ள, நமக்காக இந்த பிள்ளை வந்து நிக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா, எத்தனை லட்சம் பணம் கொடுத்தாலும் சரி
லட்சியம் உள்ள இந்த பிள்ளைகள் தான் வெல்லுவாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து உணர்த்துங்க. மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உணர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து பாராட்டு கூட்டம் நடத்துனாங்க. அந்த டாஸ்மாக் கடையெல்லாம் எடுத்தோம் பாருங்க. அதனால தஞ்சாவூர்ல வந்து பாராட்டு கூட்டமே நடத்துனாங்க. அந்த மக்களுக்கும் வந்து நம்ம வந்து முன்னெடுத்து நம்மளும் போய் பேசி கொடுத்து அவங்களுக்கும் வந்து நம்ம பாராட்டணும். அப்போ மக்களோட நம்ம ஒன்றிணைஞ்சிட்டோம்னா நம்மளை வீழ்த்துறதுக்கு யாருமே முடியாது. இந்த ரசிக கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் மட்டும்தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து இதே ரசிகர்கள்லாம் சேர்ந்து தான் சுறா படம் மேற்கொண்டு ஃப்ளாப் ஆனது. ஆனா நம்ம தமிழ் தேசிய படைங்கிறத எப்போதுமே வந்து வீணாகாது. இவங்களை பாதுகாக்க தான் நிற்குதுங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. புரியாதவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நமக்கு நாமே தான் இந்த இடத்துல களமா நிற்கிறோம். நமக்கு அறமா இருக்கிறோம். தமிழ் தேசியம் இனிமே வந்து ஒரு காலத்துல நம்ம வந்து வீழ்ந்துருச்சு நம்மலாம் இருக்கும்போதே அப்படிங்கிற எண்ணமும் வந்துடக்கூடாது. அது போல வந்து ஒரு நிகழ்வும் நடந்துடக்கூடாது. அதுக்காக தம்பிகள் எல்லாரும் பதறாம இருங்க, செதறாம இருங்க. உறுதியா நம்ம தான் வருவோம். 2026ல நம்ம அண்ணன் தான் முதல்வர் ஆகுற. அதுல வந்து தீர்க்கம் முடிவு பண்ணிட்டு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.